குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டென்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லணும். இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததை ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிங்குலராக இருந்தால் நம்ம வேர்ப் வந்து ஈஸ் போட்டோம், ப்ளூரலுக்கு ஆர் போட்டோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன போட்டோம் அப்படின்னா, சிங்குலருக்கு அதே ஈஸ் தான், ப்ளூரலுக்கு அதே ஆர் தான். கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மெயின் வேர்போட ப்ரெசன்ட் வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அப்போது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி எதுக்கு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சிங்குலருக்கு வந்து ஹேஸ் போட்டோம், ப்ளூரலுக்கு ஹேவ் போட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் பர்ஃபெக்ட் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். V3 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நம்மளுக்கு இருக்கும். அதை தான் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த மெயின் வேர்போட ஐஎன்ஜி, அதாவது ப்ரெசன்ட் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருந்ததுன்னா அதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதே தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம இப்போவும் பார்க்க போகிறோம். வேர்ப் சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எப்படி நம்ம எந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்பை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும், பர்ஃபெக்ட் அப்படின்னாவே அங்கே நம்மளுக்கு V3 வேர்ப் இருக்கணும், கண்டினியூஸ் அப்படின்னாவே ஐஎன்ஜி இருக்கணும். அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பீன் ஆட் பண்ண போகிறோம். ஹாவ் பீன், ஹாஸ் பீன். அப்போது பீன் ஆட் பண்ணுறோம், மற்றபடி சேம் அதே ப்ரொசீஜர் தான். கண்டினியூஸ் அப்படின்னாவே என்னென்னா ஐஎன்ஜி. இப்போ V3 அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன, இப்போ அதாவது பர்ஃபெக்டில் வந்தால் V3 வேர்ப் போடுறோம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பீன் ஆட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை, சேம் அதே தான். ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா ஹாவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ, ஷீ, இட்டு வந்ததுன்னா ஹேஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது வேர்பை மட்டும் நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் கிளியர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டென்ஸ் நம்மளுக்கு 1 மார்க் இருக்குது, அந்த டென்ஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப 1 மார்க் எழுதுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த டைப்பில் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக ஆன்சரை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயே கொடுத்துருக்கு பாருங்கள். கீவேர்ட்ஸில் வந்து சின்ஸ், ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது த ஃபார்மர்ஸ் டேஸ் எக்ஸ்பெக்ட் ரெயின் ஃபார் தி பாஸ்ட் 2 months. அப்போது இங்கே வந்து பாஸ்ட் 2 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சின்ஸ் இயரை குறித்து வருது, டைமை குறித்து வருது அப்படின்னா சின்ஸ் ஃபார் நம்ம போடுவோம் எரர் ஸ்பாட்டிங்கில். சேம் அதே தான் எங்களுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கீவேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போது த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளூரல் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹாவ் பீன். அங்கே எக்ஸ்பெக்ட் அப்படின்னு ப்ராக்கெட்டில் வேர்பு கொடுத்துருக்கு, அந்த ப்ராக்கெட்டில் வேர்போடு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அப்போ ஹாவ் பீன் எக்ஸ்பெக்டிங். செகண்ட் ஒன் பாருங்கள், கோபால் டேஸ் வெயிட் ஃபார் த டாக்டர் ஃபார் தி பாஸ்ட் 2 hours அப்படின்னு கொடுத்துருக்கு. அங்கே அதே மாதிரி அங்கே டைமை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வெயிட் வந்து என்னவாக மாறும், வெயிட்டிங்காக மாறிடும். கோபால் அப்படிங்கிறது சிங்குலராக இருந்தால் ஹேஸ் பீன் போடணும். இப்போது ஹேஸ் பீன் வெயிட்டிங். தேர்ட் ஒன் பாருங்கள், ஷண்முகம் டேஸ் ஹோப் டு கெட் எ குட் ஜாப் சின்ஸ் 1994. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு இயரை கொடுத்துருக்காங்க. அப்போது ஹோப் அப்படிங்கிற வேர்பை வந்து ப்ரெசன்ட் வேர்பை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹோப்பிங். ஹேஸ் பீன் ஏன் அப்படின்னா ஷண்முகம் அப்படிங்கிறது என்னென்னா சிங்குலர், அதனால் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹேஸ் பீன் ஆட் பண்ணுறோம். சிங்குலருக்கு நம்ம ஆல்ரெடி ஹேஸ் தான் போட போகிறோம், அதனால் ஹேஸ் பீன் ஹோப்பிங். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ராமலக்ஷ்மி டேஸ் ஸ்டே எ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் சின்ஸ் 1980. இப்போது சிங்குலர் தான் அங்கேயும் இருக்குது. அப்போ சிங்குலருக்கு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா ஹேஸ் பீன் ஸ்டேயிங் எ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் சின்ஸ் 1980. இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா
சிங்குலருக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளூரலுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம், அது மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ நம்மளுக்கு என்ன வரணும், ப்ரெசன்ட் வேர்பும் இருக்கணும், பர்ஃபெக்டும் அங்கே இருக்கணும், கண்டினியூஸும் அங்கே இருக்கணும். அப்போது 3 நம்மளுக்கு இருக்கணும். ப்ரெசன்ட் வேர்ப் அங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் அப்படின்னாவே ஹேவ் ஹேஸ் இருக்கணும், B3 வேர்ப் இருக்கணும். அதனால் நம்ம இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா பீன்னு ஆட் பண்ணிக்கிறோம், அதாவது ப்ரெசன்ட் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். சேம் அதே தான். ஐ வி யூ தே வந்ததுன்னா ஹேவ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா ஹேஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். நல்லா பாருங்கள். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.